எக்ஸிட் போல்ஸ் டைரக்ஷனல் வியூ பாயிண்ட் அளவுக்கு வந்து நம்பலாம். சீட் கன்வர்ஷன் எந்த அளவுக்கு ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கறத பார்க்கணும். 24 தேர்தல்ல இதே ஆக்சஸ் மை இந்தியாவுடைய பிரதீப் குப்தா நேஷனல் டெலிவிஷன்ல அழுதாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 402 சீட்டு வரைக்கும் பிஜேபி ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாரு. பட் 240க்குள்ள பிஜேபி அடங்கி போச்சு. என்ன மெத்தட்ல இவங்க இந்த எக்ஸிட் போல்ஸ் பண்றாங்க, சாம்பிள் சைஸ் என்ன, சாம்பிளை எப்படி செலக்ட் பண்றாங்க, என்ன மாதிரியான கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டாங்க, இது எல்லாமே ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து யார்கிட்டயுமே இல்லாம இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மீடியாவுடைய டிஆர்பி ரேஸுக்காகவும் அவங்க வந்து மக்கள் கிட்ட இது ஒரு 2-3 நாள் பேசும் பொருளா வச்சுக்கிறதுக்காகவும் தான் இது பயன்படுது. 8 எக்ஸிட் போல் வந்தது. அதுல 5க்கும் மேற்பட்ட எக்ஸிட் போல் திமுக ஆட்சி அமைப்பாங்க. ஆனா போன அளவுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் வராது. காரணம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஆட்சி மேல ஒரு அதிருப்தி இருக்கு. ரெண்டாவது, விஜய் 2 இலக்குல ஒரு ஓட் பெர்சன்டேஜ் வந்து அவர் வாங்குவார். எந்த அளவுக்கு சீட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கறதுல இந்த எக்ஸிட் போல்ஸ்குள்ளே ஏகப்பட்ட ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது. விஜய் ஏடிஎம்கே வாக்கு வங்கியை அதிகம் டார்கெட் பண்றாரு. அதனாலதான் திமுகவை தன்னுடைய பிரதான எதிரியா பிக்ஸ் பண்றாரு. திமுக வாக்கு பிரிக்கிறது கஷ்டம். ஏன்னு சொன்னேன்னா, ஐடியாலஜிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய திமுகவுடைய கோர் ஓட் பேங்கை உங்களால வந்து பெனிட்ரேட் பண்ணவே முடியாது. பெரியாரையும் அம்பேத்கரையும் உதட்டளவுல கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்றீங்களே தவிர அவங்க கொள்கைகளுக்கு நேர் எதிராக தான் உங்க செயல்பாடுகள் இருக்கு. இந்த எலெக்ஷன் குறிப்பாக அன்பிரெடிக்டபிளா இருக்கு பிகாஸ் ஆஃப் விஜய். we have to accept facts are facts. அப்ப விஜய் வந்து வெற்றி யாருக்குங்கறத டிசைட் பண்ற இடத்துல இருக்காருங்கற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். வெற்றி யாருக்குன்னு டிசைட் பண்ணா இம்பாக்ட்ஃபுல்லான இடம் கூட இல்ல. எனக்கு அவர் கிங் மேக்கரா வருவாருன்னு தோணல. பட் he definitely be a spoiler. வணக்கம். வணக்கம். நம்ம எக்ஸிட் போல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட பெருவாரியா மெஜாரிட்டியா வந்து எக்ஸிட் போல்ஸ்ல சொன்ன கம்பெனிஸ் மீடியாஸ்ல வந்து திமுக தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது மீண்டும் அப்படின்னு தான் மெஜாரிட்டியாக சொல்லியிருக்கிறாங்க. பட் எக்ஸிட் போல்ஸை வந்து அதிகமாக நம்ப முடியாது, நிறைய நேரங்களில் அது தவறாகத்தான் வரும் அப்படின்னும் இதை வச்சுக்கிட்டு வந்து திமுகவினர் கொண்டாடுறது வந்து ரொம்ப சீக்கிரமாக கொண்டாடுறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறார் அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. எக்ஸிட் போல்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பொதுவாக அரசியலை பார்த்த வரைக்கும் எக்ஸிட் போல்ஸில் வந்து நம்புகிற ஒரு பர்சன் தானே நீங்கள்? எக்ஸிட் போல்ஸில் வந்து ஒரு டைரக்ஷனல் வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து நம்பலாம். பட் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஓட் பர்சன்டேஜ் அண்ட் சீட் நம்பர்ஸ், ஓட் பர்சன்டேஜை கூட ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு களத்தில் நம்ம வேலை செய்யும்போது நம்மளால் அதை கணிக்க முடியும். பட் அது சீட் கன்வர்ஷனாக வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 2016 இதே மாதிரி தான் வந்து திமுக ஆட்சி அமைக்கும் தான் பெரும்பாலானவர்கள் சொன்னாங்க. ஆனால் அதிமுக தான் ஆட்சி அமைச்சது. 2024 தேர்தலில் இதே ஆக்சஸ் மை இந்தியாவுடைய பிரதீப் குப்தாவா அவர் பேரு, அவர் எப்படி நேஷனல் டெலிவிஷனில் அழுதாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 367லேருந்து 402 சீட்டு வரைக்கும் பிஜேபி ஜெயிச்சு மிகப்பெரிய ஒரு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார். பட் 240க்குள்ள பிஜேபி அடங்கி போச்சு. ஒரு மைனாரிட்டி அரசா இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட தயவில் தான் ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்பலாம் ஐ ஃபீல் அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணக்கூடாது. பிகாஸ் த மெத்தடாலஜி எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லைல்ல. என்ன மெத்தட்ல இவங்க இந்த எக்ஸிட் போல்ஸ் பண்றாங்க, சாம்பிள் சைஸ் என்ன, இந்த சாம்பிளை எப்படி செலக்ட் பண்றாங்க, என்ன மாதிரியான கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டாங்க, இது எல்லாமே ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து யார்கிட்டயுமே இல்லாம இருக்கு. ஸோ அதனால பொதுவாகவே அது எக்ஸிட் போல்ஸாக இருக்கட்டும், இது எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து களத்தில் நம்மளோட ஒரு இன்ஸ்டிங்க்ட், கட் இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து சில விஷயங்களை வந்து என்றைக்குமே வந்து தப்பாக சொல்லாது. ஸோ ரொம்பலாம் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இந்த மீடியாவுடைய ஒரு டிஆர்பி ரேஸுக்காகவும் அவங்க வந்து மக்கள்கிட்ட இது ஒரு 2-3 நாள் பேசும் பொருளாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் இது வந்து பயன்படுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். வெளிநாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலிங் நடந்த அன்னைக்கு சாயங்காலமே வந்து ஓட் கவுண்டிங் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே தான் வந்து ஒரு வாரத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் கேப் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க எங்கேஜ் பண்ணி வச்சுக்கணும்ல, அதுக்கு இந்த மாதிரி எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் உதவும் அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் கிவ் டூ மச் இம்பார்ட்டன்ஸ். பட் இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் தான். அதற்கு காரணம் வந்து எதிர்க்கட்சிகளோட வாக்குகள் பிரிகிறது. விஜய் அவர்கள் தனியாக ஒரு பக்கம் நின்றுட்டாரு, சீமான் அவர்கள் அவருக்கு தனியாக சில வாக்குகளை பிரிச்சுட்டாரு. அதிமுக பிஜேபி மட்டும் தான் சேர்ந்துருக்காங்க. அதிமுகவும் பாஜகவுமே 2024 தேர்தல் போல பிரிஞ்சிருந்திருந்தால் இன்னும் அதிக ஓட்ஸ் வந்து டிஎம்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் இப்போ இந்த 4 முனை போட்டியில திமுகவுடைய எதிர்வாக்குகள் பிரியறதுனால மட்டுமே தான் திமுக ஆட்சி வருது அப்படின்னும், மீண்டும் ஒரு முறை திமுகவை எலக்ட் பண்ணுங்கிறதுல மக்களுக்கு பெருசா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க?
நான் அப்படி பார்க்கலங்க. ஜென்ரலாவே நீங்க அடிப்படையா இப்போ நீங்க இந்த எக்ஸிட் போல்ஸ்லயே மேலோட்டமா சில விஷயங்கள், சில டேக் ஹோம் லெசன்ஸ்ன்னு இருக்கும்ல நமக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான 8 எக்ஸிட் போலோ என்னமோ வந்தது. ஆமா. அதுல 5க்கும் மேற்பட்ட எக்ஸிட் போல்ஸ் வந்து திமுக ஆட்சி அமைப்பாங்க. ஆனா போன அளவுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் வராது. அத விட கம்மியா தான் வரும். அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஆட்சி மேல ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. 2வது முக்கியமான விஷயம் என்ன வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ்லேருந்து நமக்கு தெரியுதுன்னா, விஜய் கணிசமான ஒரு வாக்கு வங்கி வாங்குவார். தட் இஸ் ஓகே. மத்த நியூ கம்மர்ஸ் மாரி 8% 10%க்குள்ளேயோ அடங்க மாட்டாரு. ஓகே. கண்டிப்பா 2 இலக்குல ஒரு வோட் பெர்சன்டேஜ் வந்து அவர் வாங்குவாரு. ஆனா இந்த வோட் பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு சீட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறதுல இந்த எக்ஸிட் போல்ஸ்குள்ளேயே ஏகப்பட்ட ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது. 1லேருந்து 6 சீட்ல ஆரம்பிச்சு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹோல் ஸ்பெக்ட்ரம்ல வந்து அவங்க வந்து சொல்றாங்க. எனிவேர் பிட்வீன் 12 to 22%ல ஆரம்பிச்சு 35% வரைக்கும் அவருக்கு குடுக்குறாங்க. ஸோ விஜயோடைய இம்பாக்ட் டெஃபினட்டா இருக்கு. பட் ஆனா எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத யாராலையுமே களத்துல ஜட்ஜ் பண்ண முடியல ஓகே. அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு இவங்க ஆக்சஸ் மை இந்தியா சொல்ற மாதிரி ஒரு 35% வாக்கு வங்கியெல்லாம் அவர் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரலாவே தமிழ்நாட்டுடைய வோட்டிங் பேட்டர்ன் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இன்ஃபரன்ஸ் தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் எல்லாம் வந்தா மாதிரி இல்ல அப்படி எனக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்களே. ஏன்னா இல்ல எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா ஒரே ஒரு ஆக்சஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும்தான் அது சொல்லுது. பெரும்பாலான மத்த மெஜாரிட்டி ஆஃப் தி எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கணிசமான ஒரு வாக்குகள் வந்து அவர் வாங்குவாரு. ம். இப்ப அவங்களுக்கு என்ன டவுட்டு, இங்க என்ன அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய ஓட்ட அதிகமா பிரிப்பாரு, எவ்வளவு பிரிப்பாரு, எங்கெங்க பிரிப்பார். இத தான் அவங்களால தெளிவா ஜட்ஜ் பண்ண முடியல. திமுக ஓட்ட அதிகம் பிரிப்பாரா, இல்ல அதிமுக ஓட்ட அதிகம் பிரிப்பாரா? அப்படியே பிரிச்சாலும் இந்த ஃபிராக்மென்டேஷன் வந்து எல்லா இடத்துலயும் யூனிஃபார்மா நடக்குமா, இல்ல குறிப்பிட்ட தொகுதிகள்ல அதிகம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. 3வது இந்த ரூரல் அர்பன் டிவைட் இருக்குறல்ல, அதுலயே வந்து விஜயோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்ங்கிறதையும் அவங்களால பெருசா ஜட்ஜ் பண்ண முடியல. அர்பன் ஏரியாஸ்ல அவருக்கு வந்து அர்பன், செமி அர்பன் ஏரியாஸ்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, ரூரல் ஏரியாஸ்ல வந்து இன்னமும் அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், இல்ல காடர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், இல்ல கிராஸ் ரூட் லெவல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அதுல வந்து திமுக வந்து அடிச்சுக்க ம். முடியாது. சிம்பிள்ஸ்க்கு இன்னும் அங்க ஒரு ஒரு உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் இன்னும் அதிக வேல்யூ இருக்கு. முக்கியத்துவம் இருக்கு. அதே மாதிரி தொகுதி வாரியாக நீங்க எடுத்தீங்கன்னா கூட, இப்ப டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் டைரக்டா கண்டெஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு ஒரு தொகுதிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, விஜய் யாருடைய ஓட்ட அதிகம் பிரிக்கிறாரோ அதை பொறுத்து ரிசல்ட் அமையும். திமுக கூட்டணி கட்சிகளோ, அதிமுக கூட்டணி கட்சிகளோ போட்டியிடக்கூடிய தட் இஸ் டிஎம்கே வர்சஸ் என்டிஏ அலை ஆர் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அலை அப்படின்னு வரும்பொழுது, அங்க வந்து விஜய் எவ்வளவு வாக்குகளை பிரிக்க போறாரு. அப்போ அலையன்ஸ் கேண்டிடேட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, கிரவுண்ட்ல வந்து இந்த அலையன்ஸ் எந்த அளவுக்கு கொஹிசிவா ஒர்க் பண்ணியிருக்கு, ஓட் டிரான்ஸ்ஃபர் எஃபெக்டிவா இருக்கா, இது போன்ற எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். உண்மை என்னன்னா யாராலையும் அது மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். எந்த எலெக்ஷன்லயுமே அப்படி பண்ண முடியாதுங்கிறீங்களா? இந்த எலெக்ஷன் ரொம்ப அன்பிரெடிக்டபிளா இந்த இருக்கு. எலெக்ஷன் குறிப்பாக அன்பிரெடிக்டபிளா இருக்கு பிகாஸ் ஆஃப் விஜய். we விஜய். have to accept facts are அப்ப facts. விஜய் வந்து வெற்றி யாருக்குங்கிறத டிசைட் பண்ற இடத்துல இருக்கிறாருங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாமா? வெற்றி யாருக்குன்னு டிசைடட் இல்லனா டிசைட் கூட பண்ணா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான இடம் கூட இல்ல எடுத்துக்கலாம். எனக்கு அவர் கிங் மேக்கரா வருவாருன்னு தோணல. பட் he'll definitely be a spoiler. Spoiler. யாருடைய Okay. வாக்குகளை இப்போ நீங்க பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்களேன், விஜய் யாருடைய வாக்கு அதிகம் பிரிக்க போறாரு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப தன்னை வந்து அவர் வந்து களத்துல எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி டிஎம்கே போட்டி வந்து திமுகவுக்கும் தாவிகாவுக்கும் தான் அப்படின்னு கிளியரா தன்னுடைய அரசியல் எதிரி இவர் தான் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஆனா அவர் தன்னுடைய அரசியல் எதிரியா ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா அவர் கொண்டு வந்து ஒரு ஒரு ஏடிஎம்கே 2.0 மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை தலைவர்களா வந்து ஏடிஎம்கேவுடைய லெகசி எல்லாம் வந்து அவர் திருடுறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு, அண்ணால ஆரம்பிச்சு, ஜெயலலிதா வரைக்கும் கடைசியில அவர் வந்து ஆமா ஓன் பண்ணிக்கிறார் ஓன் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ அது மட்டும் இல்ல, களத்துல வந்து அதிமுகவை வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பெருசா வந்து சீரியஸாலாம் அவர் விமர்சிக்கல. இன்ஃபேக்ட் வந்து மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி அது ஒதுக்கி கடந்துட்டு போறாரு. அப்போ அவரோட ஏன் அதிமுகவை வந்து திமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு அவர் விமர்சனம் பண்ணல அப்படின்னா, அவருக்கு அந்த ஓட்டு தேவைப்படுது. அப்போ அதிமுகவுடைய ஓட் பேங்க் வந்து எனக்கு ஈஸியா இருக்கும் பிரேக் பண்றதுக்கு, அதுல இருந்து எடுக்கிறதுக்கு. நான் தான் டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய யா சோ எசென்ஷியலி என்னன்னா,
கட்சி ரீதியாகவும் நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கட்சி கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கட்சிக்குள்ள பெரிய வந்து உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது பெருசா கிடையாது. வேற அதிமுக நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் உட்கட்சி பூசல் ஏற்கப்பட்டது இருக்கு, நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு வெளியேறிட்டு கட்சி தலைமையை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். பொதுவாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே எடப்பாடிக்கு ஆளுமை இல்லை அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய அவர்கள்லாம் ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசம் முன்னால வரைக்கும் கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இப்ப டிடிவி பாத்தீங்கன்னா தொங்கிருவேன் அவரை சிஎம் கேண்டிடேட் அன்புமணி எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்ப கடைசி நேரத்துல அங்க போய் சேர்றாங்கன்னா இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படிங்கிறது நமக்கு ஆப்வியஸா தெரியுது. ஸோ இதெல்லாம் டார்கெட் பண்ணி தான் அவர் வந்து ஏடிஎம்கே வாக்கு வங்கியை அதிகம் டார்கெட் பண்றாரு. அதனால தான் திமுகவை தன்னுடைய பிரதான எதிரியா வந்து அவர் ஃபிக்ஸ் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதிகமாக எனக்கு தெரிஞ்ச திமுக வாக்குகளை விட அதிமுக வாக்குகளை அவர் பிரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கு. திமுக வாக்கு பிரிக்கிறது கஷ்டம் ஏன்னு சொன்னேன்னா ஐடியாலஜிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய திமுகவுடைய கோர் ஓட் பேங்கை உங்களால வந்து பெனிட்ரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்க வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவனை வந்து நீங்க அங்கேருந்து பிரிச்சு கூட்டிட்டு வரவே முடியாது. ஏன்னா நீங்க கருத்தியல் ரீதியா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனை அவங்க கண்டிப்பா பண்ணி பார்ப்பாங்க. நீங்க வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் உதட்டளவுல கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்றீங்களே தவிர அவங்க கொள்கைகளுக்கு நேர் எதிராக தான் உங்க செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒன்றிய அரசை இங்க இருக்கக்கூடிய திராவிட கொள்கைகளுக்கு நேர் எதிரான ஒரு சனாதன கொள்கைகளை கொண்டு தாங்கி கொண்டு வருகிற ஒன்றிய அரசு அவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மாநில உரிமைகளுக்கு எதிராக அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. எதிலையுமே விஜய் வந்து தீவிரமா ஒன்றிய அரசை எதிர்த்த மாதிரி தெரியல. அது ரொம்ப கன்வீனியன்ட்டா ஒரு எஸ்கேப் ரூட் மாதிரி இதுக்கும் இந்த தேர்தலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போறாரு. அப்படி இல்லை. இன்னைக்கு மாநிலத்துல நடக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பிஜேபி தான் காரணமாக இருக்கு. அப்போ அப்படி சொல்லி அவர் எஸ்கேப் பண்ணி போகிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்படிங்கும்போது அவர்கிட்ட அந்த கருத்தியல் தெளிவு இல்ல, ஒரு கருத்தியல் எதிரியை ஸ்ட்ராங்கா எதிர்க்கிற அளவுக்கு துணிவும் இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது கோர் டிஎம்கே ஓட்ஸோ இல்ல டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், ஆமா கோர் ஓட்ஸ் வந்து போறதுக்கான வாய்ப்பு இல்லை. கோர் ஓட்ஸை தாண்டி உங்களுக்கு என்ன ஓட்ஸ் இருக்கும்? திமுகவுடைய ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால ஈர்க்கப்பட்டு அதனால பெனிஃபிஷியரிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ திமுக அந்த கடந்த 5 ஆண்டுகளில் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதை நம்ம கிரவுண்ட் லெவல்ல மக்கள்கிட்ட சந்திக்கும் பொழுது இப்போ ரீசெண்டாக அந்த விஷன் 2030 கூட ஒரு சர்வே நடத்துனாங்க. அரசு சார்பாகவே சர்வே நடத்துறாங்க. அப்போ அதில் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள்ல எல்லா குடும்பத்திலையும் யாராவது ஒருத்தராவது திமுக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் மூலமாக அவங்க வந்து பெனிஃபிஷரியா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் மக்கள் கிட்ட வருது. அப்போ நீங்க பொதுப்படையா விஜய் வந்தோடனே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட ஓட்டெல்லாம் வாங்கிடுவாரு, யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் அவருக்கு போயிடும், பெண்களுடைய ஓட்டெல்லாம் அவருக்கு போயிடும் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு ஒரு 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 என்ன சொல்றது ரொம்ப மேலோட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையா தானே இருக்கு. இப்ப திமுகவுடைய நலத்திட்டங்கள்னால பெனிஃபிட் ஆன விமன் நிறைய பேர் இருப்பாங்க. திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள்னால பெனிஃபிட் அடைந்த கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டா வந்து யோசிப்பாங்க இல்லையா, இப்ப இந்த விஷயங்கள் நமக்கு தொடரணும் அப்படின்னா நம்ம திமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னா இந்த விஷயங்கள் வந்து இன்னும் தொடரும். இன்ஃபேக்ட் நீங்க ஒரு படி மேல போய் சொல்லணும்னாலும் திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களை காப்பி அடிச்சுதான் அதிமுகவும் தாவேக்காவும் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் நீங்க பார்க்க முடியும். நாங்க 2000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னா அவங்க 2000 ரூபாய், நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்க அவர் 2500 இவங்க இலவசமா விடியல் பயணம் கொடுத்தாங்கன்னா நாங்க வந்து ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திமுகவுடைய நலத்திட்டங்களை தாண்டி புதுசாவோ பெருசாவோ வித்தியாசமாவோ அதிமுகவாலையும் தாவேக்காவாலையும் யோசிக்க முடியல அப்படிங்கறத யதார்த்தம். அப்போ ஏற்கனவே நலத்திட்டங்களை கொண்டு வந்து அதை சாதித்து காட்டிய ஒரு கவர்மெண்ட்டை நம்பி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்ல புதுசா நான் வந்து செய்யறேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ 21ல இருந்து 26 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்ல இப்போ எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், குறைகள் இருக்கு, அதை நான் ஏத்துக்கிறேன், அதை வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஈவன் ஸ்டாலின் அவர்களே வீடியோ வெளியிடும் பொழுது குறைகள் இருக்கு, அதை நாங்க சரி பண்றோம்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து இந்த 5 ஆண்டுகள்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு. இது எந்த விதத்திலையுமே வந்து பீப்புள் மைண்ட்ல போய் உட்கார்ந்துருக்காது. ஏன்னா தினசரி அரசியல்ல வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடியவங்க இல்ல அப்பப்ப அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய பெண்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், ஆண்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுடைய வாக்குகள் வந்து மறுபடியும் எந்த நம்பிக்கையில திமுகவுக்கு விழும்? அவங்க இந்த நரேட்டிவ்க்கு மக்கள் வந்து
மக்கள் வந்து நரேட்டிவுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாடு மக்கள் ஈல்டாக மாட்டாங்க. ஏன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு. ஏன்னா ஒரு 100 வருஷம் முன்னால ஒரு மொழி போராட்டத்துக்கே இளைஞர்களும் பெண்களும் எவ்வளோ அளவில் வந்து போராடினாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் வரலாற்றில் நாம வந்திருக்கிறோம். ரெண்டாவது, இவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே நீங்க பாருங்களேன். இப்போ திமுக ஒரு நலத்திட்டம் கொண்டு வந்தது. இப்போ இந்த திட்டத்தை வந்து இவங்க இந்த நலத்திட்டத்தினால இவங்களுக்குலாம் வந்து பெனிஃபிட் ஆகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோ, இல்லை ஒரு நல்ல நலத்திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் இதை எஃபிஷியண்ட்டாக அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அதனால தவறிடுச்சு, இந்த நலத்திட்டத்தை வந்து அவங்களால ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிற விமர்சனங்கள் வச்சா அது மக்கள் கிட்ட ரெசனேட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு பர்சனல் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்க நீங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெனரிக்கா வாரிசு அரசியல், ஊழல் குற்றச்சாட்டு, இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இயல்பாவே இதை காலங்காலமா கேட்டுட்டாங்க. ஒரு வாரிசு அரசியல் அப்படிங்கிறது, அந்த வாரிசு உதயநிதிய வாரிசு நீங்க சொல்றீங்கன்னாலும் மக்கள் ஓட்டு போட்டு தான் அவர் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாரு. இந்த 5 வருஷம் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அவரோட செயல்பாட்டு மக்கள் பார்க்குறாங்க பேரலா. ஸோ நீங்க சொல்லக்கூடிய அந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற நரேட்டிவ் வந்து எடுப்படாகுது. ஊழல் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இங்க யார் ஊழல் பண்ணல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் ஆல்ரெடி வந்துட்டாங்க. லெட்ஸ் பி வெரி ஃப்ராங்க் அண்ட் வெரி ஆனஸ்ட். யாருக்குமே நம்ம வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட்டோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சாதாரண ஓட்டர் என்ன பண்ணுவேன், அவனை போய் ஊழல் ஆட்சின்னு சொல்றேன், நீ பண்ணாத ஊழலா, தினம் தினம் தான் வந்து வருதுன்னு. இந்த பக்கம் ஊழல் குற்றச்சாட்டு சொல்ற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களே வந்து ஊழல் குற்றச்சாட்டுல தண்டிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிஜேபி ஊழல் குற்றச்சாட்டு சொல்றதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா அவங்க மீது எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு அலிகேஷன்ஸ் வருது. அப்ப அது எடுபடாது. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு பர்சனல் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வந்து நிறைய பேர்கிட்ட ரெசோனேட் ஆகாது பிராக்டிகலா. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இதே 5 ஆண்டுகள்ல இந்த குற்றச்சாட்டுகளை இவங்க ஒரு பக்கம் சொல்லும் பொழுதுதான் இதே 5 ஆண்டுகள்ல பெண்களுடைய கல்வி வந்து உயர்ந்திருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாயிருக்கு. பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்கள் அதிகமாயிருக்கிறாங்க. பிஹெச்டி பண்ணக்கூடிய பெண்கள் அதிகமாயிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் செக்டர்ல அதிகம் வேலை செய்யக்கூடிய பெண்கள் 43% தமிழ்நாட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபேக்டரிஸ்க்கு போறாங்க, வேலை செய்யறாங்க, நைட் டியூட்டிஸ்க்கு போறாங்க, அதுக்கான பாதுகாப்புகளை அவங்களுக்கு செய்யறாங்க, தோழி விடுதிகள் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பெரும்பாலான பெண்கள் இன்னைக்கு வெளியில தைரியமா போறாங்க. ஒரு விடியல் பயணம் திட்டம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் கிடைக்குது. இதெல்லாம் தான் ரெண்டுத்தையும் வே பண்ணி பார்ப்பாங்கல்ல. அப்ப என்னால தைரியமா வெளியில போக முடியுது, என்னால வந்து எங்க போகணுமோ எனக்கு வந்து அரசு வந்து என்னுடைய போக்குவரத்துக்கு எனக்கு வந்து வசதி பண்ணி கொடுத்துருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறேன். நான் இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கக்கூடியதுதான் அப்படின்னு மக்கள் எடுத்துப்பாங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு எங்க நலத்திட்டங்கள் அதிகமா வந்திருக்குதுன்னு இல்ல அதுல இன்னொரு படி மேல போய் சொல்றேன். குற்றங்கள் நடக்குது தமிழ்நாட்டுல, ஒரு பெண்ணுக்கு எதிராக இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியதுதான். யாருமே அதை ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து நியூஸ் எல்லாம் பாக்குறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்கு, பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு, குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசு எப்படி நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. பொள்ளாச்சியை பார்த்த அதே மக்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தையும் பார்த்துக்கிறாங்க. பொள்ளாச்சி சம்பவத்துல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கே எதிர்கட்சிகள்லாம் வந்து போராடி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இங்க 3 மாசத்துல குற்றத்தை விசாரிச்சு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனையும் கொடுத்து இது பண்ணாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல நடந்தது கூட்டு 150 நாள்ல தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. சோ இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல. ஒரு பக்கம் குற்றம் நடக்குதுன்னா ஆமா நடக்குது, இதை குறைக்கணுமானா ஆமா குறைக்கணும், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதற்கு வந்து இன்னமும் அந்த சிஸ்டத்தை வந்து சரி பண்ணணும், காவல்துறையை இன்னும் கொஞ்சம் சென்சிடைஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அதுல சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னா அந்த விமர்சனங்கள் மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா இது ஒரேடியா இது போன்ற நரேட்டிவ்ஸ் வந்து ஒரு அரசுக்கு, ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்திகள் இருக்கு, அதிருப்திகளை சரி செய்யணும் அப்படின்ற விமர்சனங்கள் மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா இந்த ஆன்டி இன்கம்பன்சியை இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இதை சேனலைஸ் பண்ண தவறிட்டாங்க. இப்போ நீங்க எடப்பாடி அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கடந்த 5 வருஷத்துல முதல் 3 வருஷம் அவருக்கு உட்கட்சி பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கே நேரம் சரியா இருந்தது. நாளைக்கு யார் கட்சியை விட்டு வெளியில போறாங்க, எவ்வளவு பேரை கூட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவே அந்த பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கு அவருக்கு 3 வருஷம் சொல்றாங்க. அவருக்கு அந்த கஷ்டமே இருந்துச்சு, அவர் அதை வச்சுக்கிட்டு இவ்வளவு நல்லா இல்லங்க. அந்த 3 வருஷம் அவர் சரியான எதிர்கட்சியா செயல்படல. இப்ப சட்டமன்றத்துக்குள்ள போய் புஸ்குன்னு எதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வெளிநடப்பு தானே செஞ்சுட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்துக்கு மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க உங்களை? சட்டமன்றத்துக்குள்ள மக்களுடைய குரலா, மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க பேசணும் தானே அனுப்புறாங்க. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா உடனே நீங்க வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு நான் போய் அமைதியா வீட்டுல உட்காந்துக்குவேன் அப்படின்னா அது எதிர்கட்சியோடைய செயல்பாடா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும்ல.
ஒரு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை பேசின அளவுக்கு கூட எடப்பாடி அவர்கள் பேசலையே. அப்போ இதெல்லாம் சேனலைஸ் 3 வருஷம் அவருக்கு அதுல போயிடுச்சு. 3 வருஷத்துல அதெல்லாம் சரி செஞ்சுட்டு சரி கடைசி 2 வருஷமாவது நம்ம வந்து இதை கையில எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள விஜய் களத்துக்கு வந்துட்டார். அவர் வந்து திமுக வர்சஸ் தாவேகா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணி, செங்கோட்டையன் அவர் தூக்கலங்க. செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திச்சு அமித்ஷாவுடைய ஆர்டர்ஸ் படி மெயின் ஆஃபீஸ்ல இருந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டாரு அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு அதிருப்தி இருந்தாலும் அதை எஃபெக்டிவா மக்கள்கிட்ட சேனலைஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க எதிர்க்கட்சிகள் தவறிடுச்சு அப்படின்னு தான். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல மறுபடியும் வந்து திராவிடம் 2.0 டெஃபினட்டா அன்டவுட்டட்லி நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் வந்து எல்லாத்தையுமே முன்னுக்கு பின் எல்லாத்தையுமே வே பண்ணி, தமிழ்நாடு மக்கள் வந்து தே ஆர் வெரி ஷார்ப், தே ஆர் வெரி ஸ்மார்ட்டுங்க, அண்ட் தே ஆர் வெரி சைலண்ட் ஆல்சோ. அனாவசியமாக அவங்க வந்து பேச மாட்டாங்க, அனாவசியமாக அவங்களுடைய இமோஷன்ஸை வந்து காட்ட மாட்டாங்க. எங்கே காட்டணும் எப்படி காட்டணும்னு தெரியும். அந்த பேலட் பாக்ஸில் போய் அவங்க காட்டுவாங்க. அந்த விதத்தில் ஐ ஃபீல் டெஃபினட்டாக மீண்டும் ஒரு முறை இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணோம். இங்கே வந்து இப்போது கிட்டத்தட்ட இந்தியா அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டு அளவில் இருக்குது. இப்போ இஃப் நாட் மோடி ஹூ அப்படின்னு கேட்கும்பொழுது மோடிக்கு ஆல்டர்னேட் யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஆன்சர் இல்லைல்ல. அந்த எதிர்பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரோ ஒரு இல்ல, ராகுல் காந்தி இருக்காருங்க, இப்போதாங்க இவால்வ் ஆயிட்டு வராரு இப்போதான். பட் இருந்தாலும் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. காங்கிரஸே நீங்க எடுத்துக்கங்களேன், இந்தியா கூட்டணின்னு ஓவரால் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கேரளால வந்து கம்யூனிஸ்ட் எதிர்த்து தான் போராடிட்டு இருக்காங்க, மம்தாவை எதிர்த்து போராடுறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போராடுறாங்க. இங்கேயும் வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏகப்பட்ட உரசல்கள் வந்து இருந்தது. நேற்று கூட பிரவீன் சக்கரவர்த்தி பாருங்க, விஜய் இஸ் அன் அன்டினையபிள் ஃபோர்ஸ் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய வாய்ப்புகளை அவங்களே எடுத்துக்கிறாங்க. காங்கிரஸ் தன் நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி தான் காங்கிரஸோடைய நிலைமை இருக்கு. அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலைமை தானே இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு தலைவராக, ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக, ஒரு சீஃப் மினிஸ்டராக ஸ்டாலினோட போர்ட்ஃபோலியோ எங்க போய் நிக்குது அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அன்டிலைபிளி ஹீஸ் a very strong leader. கும்மிடி பூண்டியை தாண்டினா ஸ்டாலினுக்கு யாருக்கு ஸ்டாலினை தெரியும்னு கேட்டவங்க, கட்டம் சரியில்லை வட்டம் சரியில்லை அப்படின்லாம் சொன்னவங்கலாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ்னு சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து தொடர்ந்து எந்த சமரசமும் இல்லாம ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து அவர் களத்தில் நிற்கிறாரா இல்லையா? அப்போ the politics is fought on 2 platformsங்க. ஒன்று பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம், இன்னொன்று ஐடியாலஜிக்கல் பிளாட்ஃபார்ம். 2 பிளாட்ஃபார்ம்லேயும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக தன்னுடைய ஐடியாலஜி அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அந்த விஷயத்துல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இல்லைன்னா நீங்க மும்மொழி கொள்கை அடாப்ட் பண்ணிக்கங்க, உடனே உங்களுக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தா எடப்பாடியா இருந்தா என்னங்க பண்ணிருப்பாரு? அண்ணாவே மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டவர் இருந்தான்னு தானே பேசினாருங்க இவங்க அமைச்சர்கள்லாம். அப்படிலாம் பேசி முட்டு கொடுத்தவங்க தானே. விஜய் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு யோசிங்க. நீட்டெல்லாம் வந்து நீட்டு தான் வாழ்க்கையா அப்படின்னு பேசினவர் தானே விஜய் மேடையில. ஆனா இன்னைக்கு எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம நீங்க 2000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களோட கொள்கையை நாங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம்னு நிக்கிறாருல. இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்கல்ல, அதுலயும் உங்களுக்கு தெரியல, பாஜக என்னைக்குமே திருந்தாதுங்க. சங்கி கூட்டம் என்னைக்குமே திருந்த மாட்டாங்க. தேர்தல் 5 மாநில தேர்தல் நடக்கும் பொழுது டீலிமிட்டேஷன் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெண்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பார்லிமெண்ட் செஷன் நடந்துகிட்டு தானே இருந்தது. 5 மாநில தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாலே நடந்துச்சுல்ல. அப்பவே கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி 5 மாநில தேர்தலையும் 33% கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க பெண்களுக்காக நிக்கிறவங்க. நீங்க அதையும் டீலிமிட்டேஷனையும் கப்பல் பண்ணி திருட்டுத்தனமா ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது களத்துல யாருங்க வந்து நின்னாங்க? அதிமுக வெளிப்படையா வெக்கமே இல்லாம எடப்பாடி சப்போர்ட் பண்றாரு. விஜய் என்ன பண்ணாரு? ஒரே ஒரு அறிக்கை, அதுவும் கிட்டத்தட்ட 72 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தது. உடனே எல்லாம் அறிக்கை விடல அவரு. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் பல விஷயங்கள் வந்து வெளியில எல்லா எதிர்கட்சி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட இருந்து அறிக்கை வந்தது. அறிக்கையை விட்டுட்டு பேசாம கம்முன்னு உட்கார்ந்துட்டாரு. அதுக்கு மேல எதுவும் பண்ணல. ஆனா களத்துல இறங்குனது திமுகவும் கூட்டணி கட்சிகளும். எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. தேர்தலுக்கு நடுவுல, பிரச்சாரத்துக்கு நடுவுல அத்தனை எம்பிஸும் போனாங்க. அங்க போய் பார்லிமெண்ட்ல பேசினாங்க. இங்க முதலமைச்சர் நீங்க எனக்கு ஆட்சி இல்லைனாலும் பரவாயில்ல, அதிகாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா இதுல நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எரிச்சாரா இல்லையா? அப்போ இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்கல்ல. அப்போ இஃப் நாட் ஸ்டாலின் ஹூ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா யார் இருக்காங்க? ஒரு எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் சரி, இல்ல மண் மானம் மொழி இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜிக்கலாகவும் சரி, ஹூ இஸ் தேர்? There is no choice. So people's choice is yes, definitely, undoubtedly. Okay, நன்றி. Thank you.